இந்த 100 நாள் திட்டத்தை 125 நாளா மாத்துறீங்க. நெறைய உள்பூசல்லாம் அதில வைக்கிறீங்க. குறிப்பா நீங்க ஆட்சி ஆளும் மாநிலங்கள்ல முக்கியமா குஜராத்தும் சரி, உத்தரப்பிரதேசம் சரி, இன்னைக்கு கல்வி தரத்தில மிக தோல்வி அடைந்த ஒரு மாநிலமா இருக்கு. கிட்டத்தட்ட 26,000 மாணவர் 26,000 சிறுவர்கள் வந்து இன்னைக்கு பள்ளி படிப்பை இழந்திருக்காங்க. அந்த லட்சத்தில நீங்க ஆட்சி நடத்துறீங்க. நீங்க இத பத்தி பேசலாமான்ற ஒரு எதிர்வினையெல்லாம் ஆட்டுறாங்க. இத எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்ல அதெல்லாம் அவங்க வந்து பார்வையில எடுத்துக்க மாட்டாங்களா? பாஜக. இல்ல அவங்க எப்படி தன்னுடைய நிர்வாக குறைபாடையும், தன்னோட ஆட்சியில இருக்கிற பிரச்சனைய அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப இந்த விஷயத்தில பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்ல இந்த விஷயத்த குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேத்திட்டாங்க. எதிர்க்கட்சிகள் கேட்ட சரியான கேள்விக்கு கிளியரான பதில் வரல. ஸோ வராதனால அவங்களும் டிஸ்டர்ப் ஆயி தூக்கி எறிஞ்சதுனால என்ன பண்றாங்க, சிவராஜ் சிங் சவுகான் வந்து போயிட்டு பாஜகவுடைய டெல்லியில பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில நின்னுக்கிட்டு, அங்க வந்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. இந்த மாரி வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. இத மகாத்மா காந்தி பார்த்தாவே ரசிக்க மாட்டாங்க. இவங்கலாம் வந்து எப்படி வந்து இந்தியாவுடைய மக்கள் பிரதிநிதிகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வருத்தப்படுவாரு. 2வது இந்த ஸ்கீம வந்து மகாத்மா காந்தி தான் இத வரவேற்பாரு. நாங்க கொண்டு வந்த அந்த ஸ்கீம் அப்படின்ற மாரி இறந்து போனவர வச்சு இவங்களும் ஒரு கதை கட்டி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரவுடித்தனமா குண்டர்கள் போல செயல்பட்டுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்ற மாரி ரொம்ப காட்டமா பேசுறாங்க.